வணக்கம் நண்பர்களே. காலையிலே ஒரு அருமையான இளநியோட இன்னைக்கு நாள் ஆரம்பிச்சிச்சு. காலையிலே ஏஞ்சி நானும் அப்பா அம்மாவும் கொல்லைக்கு வந்துட்டோம் நண்பர்களே. கொல்லைக்கு ரீச் ஆனோடனே நம்ம கொல்லை பாதுகாவலராக நம்மளை சூழ்ந்துட்டாங்க. நம்ம கொல்லைக்கு வந்த உடனே அவங்களுக்கு ஒன்று பிஸ்கட்டு இல்லை சாப்பாடு போட்டுட்டு தான் நண்பர்களே அடுத்த வேலையை நமக்கு. அப்புறம் நம்ம கொல்லையில் புதுசாக வச்சிருந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிருந்த நண்பர்களே. மாங்காய், மல்லிப்பூ, கருவேப்பிலை, நார்த்தங்காய், சீத்தாப்பழம், கொய்யாப்பழம் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அப்பா பார்த்தீங்கன்னா இளநீ இறக்க போயிட்டார். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு அம்மா போட்டுருச்சு நண்பர்களே. அவன் வந்து இளநீ குடித்தா கொஞ்சம் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் நண்பர்களே. அதனால கேட்டிருந்தான். அவனுக்காண்டி தான் பறிக்க வந்தோம். அளக்க வச்சு இளநீர் பறிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இளநீ கீழே விழுந்து உடஞ்சி இளநீர் கசிய ஆரம்பிச்சிச்சு நண்பர்களே. அது ரொம்ப இலசு போல, அதனால கீழே விழுந்த உடனே உடஞ்சி இளநீ கசிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே அந்த இளநீயை எடுத்து நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன், வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு. காலையிலே இந்த இளநியை குடிக்கிறது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு அருமையான ஃபீலிங் நண்பர்களே. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இளநியை குடிக்க குடிக்க இன்னும் 10 இளநீ குடிக்கணும் போல இருந்துச்சு நண்பர்களே. அப்படி இருந்துச்சு. இளநியை குடிச்சு முடிச்சோடனே நம்ம பக்கத்து கொல்லையில் விளைஞ்ச கீரையை வாங்கிட்டு நம்ம அம்மா களை வெட்டிட்டு இருந்தாங்க. வெண்டி செடிக்கு நேற்று கொஞ்சம் வெட்டியிருந்தாங்க, பேலன்ஸை வெட்டிட்டு இருந்தாங்க. அவங்க வெட்டி முடிச்சோடனே நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டு நண்பர்களே. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். எது பண்ணுறதா இருந்தாலும் பிடிச்சி பண்ணுங்க, மகிழ்ச்சியாக இருங்க.